தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம 2025 வருடத்தின் புத்தாண்டு பலனை 12 ராசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் நம்ம அடுத்த ராசி என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம் எந்த மாதிரியான பலத்தை தரப்போகிறது என்பதை பார்ப்போம். இப்போ 2025 வருடத்தில் 100% பலப்பெரும் போகும் ராசியில் தனுசு ராசி உண்டு. சரிங்களான்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு போன ஒரு வருடமாகவே நல்ல ஒரு பலத்தை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. அனைத்து நவக்கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தான் தந்து கொண்டிருக்கிறார். இதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஏழை சனி கழிவாயிடுச்சு. குரு சாதகமான வீட்டில் இருக்கார், சனியும் சாதகமான வீட்டில் உட்காந்துருக்காரு. ராகு, கேது, புதன், சுக்கிரன், செவ்வாய் அனைத்து கிரகமும் இப்போ 2025 வருடம் ஆரம்பிக்கும் போதே அவங்க சாதகமான வீட்டில் இருந்து உங்களுக்கு நற்பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே கண்டிப்பாக நீங்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் ஒரு இலக்கை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அது அப்படின்னு போயிட்டே இருங்க, உங்களுக்கு வெற்றி தான். அதில் சறுக்கலே வேண்டாம், தடங்களே வேண்டாம். சரிங்களா? அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குணம் ரொம்ப இலகிய குணம், ரொம்ப இலகிய குணம். டக்குன்னு அடுத்தும் கேட்டாங்கன்னா மனம் இறங்கி அதை செய்வாங்க. தனுசு ராசிக்காரங்க மட்டும் எப்பயுமே அடுத்தவர்களுக்கு என்ன வேணுமோ அந்த டயத்தில் கேட்டாங்கன்னா டக்குன்னு அதை எப்படியாச்சும் செய்யணும் அப்படின்ட்டு செய்வாங்க. இல்லையா, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் அதை இன்னொரு இடத்துல வாங்கியாச்சும் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். பொருளாதாரமாக இருக்கட்டும், இல்லை உணவு பொருளாக இருக்கட்டும். யாராச்சும் ஒருத்தங்க கேட்டு வராங்க, பசிக்குதுன்னு கூட சொல்லும் போது கண்டிப்பாக அவங்களை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டாங்க. இதுதான் தனுசு ராசிக்காரருடைய குணம். அப்போ அதன் மாதிரி அவங்களுக்கு நடப்பவை எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இப்போ 2025 வருடத்தில், ஏன்னா தனுசு ராசினாவே தனுசு ராசி அதிபதி யார்? குரு. அப்போ குரு என்பது பொறுமை வாய்ந்த ஒரு கிரகம். குருன்றது பொறுமை அப்படின்னு சொல்லுவோம். பூமிக்கு அதிபதி குருன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம பூமி அனைத்து எல்லா விஷயத்துலையுமே தாங்கி கொள்ளுது இல்லையா? அந்த மாதிரி தான் தனுசு ராசிக்காரர்கள் எதாக இருந்தாலும் தாங்கக்கூடிய வல்லமை பெற்றிருப்பாங்க. நஷ்டமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அதை சகித்து கொள்ளும் தன்மையும் திறமையும் அவங்களுக்கு உண்டு. இந்த நேரத்தில் இது செய்யணும், இல்லை அந்த நேரத்தில் இது நடந்துருச்சு, சரி அதை எப்படி கடந்து போகணும் அப்படின்னு அதை நினச்சி கரெக்டாக அதை கடந்து போவாங்க. சரிங்களா? அப்படி போனால் தான் நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த படி நம்ம ஏற முடியும். இல்லை நம்ம நடந்ததே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்ம நின்ன இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அதனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் டக்குன்னு அடுத்தபடி வச்சு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு தகுந்தாற் போல் அவங்க மனம் உறுதியாக இருக்கும். அப்போ மனம் உறுதியோடு இருந்தால் தான் நம்ம அதுமாரி செயல்படுத்த முடியும். அந்த மாதிரி இப்போ 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் எந்த அளவுக்கு வேகமாக போகிறதோ அதை விட கிரகம் உங்களுக்கு வேகமாக உங்களுக்கு பலத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். சரிங்களா? வீடு புதுசாக கட்டியாச்சு, இடம் வாங்குகிறோம், காடு வாங்குகிறோம். புதுசாக என்ன காடு வயல் வாங்க போகிறீங்க, இல்லை இந்த லேண்டு புதுசாக ஃப்ளாட் வாங்கலான்னு இருக்கோம், இல்லை பசங்க 2 பசங்க இருக்காங்க, 3 பேருக்கும் தனித்தனியாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருக்கோங்க, வீடு கட்டலாம். இல்லை பசங்க ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, 2 பசங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலை, சரண வர அமையலை அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக வர அமையும். அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பிள்ளைகளாக இருந்தால் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. இல்லை கல்விக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி இப்போ சிறப்பாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு 10th படிக்கிறாங்க, இல்லை +2 படிக்கிறாங்க, நல்ல ஒரு சிறந்த மார்க் எடுப்பாங்க. அதே போல் உயர்கல்வி படிக்கணுமா, போயிட்டே இருக்கலாம். ஒரு மருத்துவ படிப்பு, ஒரு அக்ரி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகிறது, இந்த நெட் எக்ஸாம் எழுதி போகிறது, இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறவங்களும் கண்டிப்பாக வெற்றி உண்டு. இப்போ மருத்துவ படிப்புக்கு நம்ம என்ன சொல்லுவோம், நீட் எக்ஸாம் எழுதி போகிறாங்கன்னு சொல்லுவோம், நீட் எக்ஸாம். அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றி அடைவாங்க. இது முன்னாடி 2 முன்னாடி எழுதிருப்பாங்க, தேர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ கண்டிப்பாக தேர்ச்சி அடைஞ்சு உள்ள போவாங்க. அப்போ உயர்கல்விக்கு உண்டான நேரம் இப்போ வந்துருச்சு, உயர் பதவிக்கு உண்டான நேரம் நேரம் வந்துருச்சு. இப்போ உயர் பதவி என்ன அர்த்தம்? ஒரு அடிமட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ டக்குன்னு அப்படி ப்ரொமோஷன் அப்படி மேலே வந்துகிட்டே இருப்பாங்க. ப்ரொமோஷனுக்கு படித்து அது எக்ஸாம் எழுதி அது அப்படி ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு சம்பளம் உயரும், ப்ரொமோஷனாகவே சம்பளம் உயர்வு, அப்படி தான் அர்த்தம். அப்போ இந்த 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. திரும்பி பார்க்க மாட்டாங்க. எதை வந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி போகிறது தான் அந்த சிறப்பு. அந்த போகிறதுக்கு உண்டான வழியை உங்களுக்கு நவகிரகெல்லாம் சாதகமான படத்தை உங்களுக்கு தருது, வழி விடுது, அந்த வழி ஏற்படுத்தி தருதுன்னு அர்த்தம். அப்போ சனி சாதகமான வீட்டில் இருக்கார், தொழில் சிறப்பாக அமையும். குரு சாதகமான வீட்டில் இருக்கார், பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது, கைக்கு மேலே வருமானம் வருது. அதுக்கு கரெக்டாக பயன்படுத்திக்கணும். பேங்கில் அதிகமாக பணம் போட்டு வைப்பீங்க. அதிகமாக அந்த வட்டி கொடுற வேலையெல்லாம் அதிகமாக செய்வாங்க இல்லையா? அவங்களாம் நல்ல நேரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வட்டிக்கு ஃபைனான்ஸ் போடுறவங்க, இந்த புதுசாக ஃபைனான்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, இந்த நகை அடகு கடை வச்சு நடத்துகிறவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பங்குச்சந்தையில் பணம் போட்டு ஒரு லாபம் பெறுறவங்க, அந்த மாதிரி உள்ள செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு வெற்றி. அப்போ இந்த தனுசு ராசிக்கு இப்போ இந்த 2025 வருடம் ஒரு பொன்னான வருடமாக தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப அற்புதமான வருஷம். 100க்கு 100%
எதை தொட்டாலும் அதில் வெற்றி, தேர்ச்சி, முகமலர்ச்சி, முகவசியம், உடல் வசீகரிப்பும், ஆணாக இருந்தாலும் பெண்ணு. அதேமாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக காதல் வயப்படக்கூடியவர்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி தான், பெண்களாக இருந்தாலும் சரி தான். அதுமாதிரி காதலித்தவர்கள் கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை. இதுக்கு முன்னாடி 2 3 வருஷமாக காதலிச்சுட்டு இருந்தோங்க, வீட்டில் சம்மதிக்கலை. கண்டிப்பாக இப்போ கல்யாணம் நடக்கும். 2 வீட்டாரோட சம்மத்தோட உங்களுக்கு திருமணம் நடக்கும். சரி, அதே போல் புத்திரஸ்தானம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடி குழந்தையே இல்லைங்க, 2 வருஷமாக கல்யாணம் குழந்தை இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த 2025 உங்களுக்கு குழந்தை எதிர்பார்க்கலாம், கேரண்டியாக. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நீங்கும். ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சா நீங்கிடும். ஏதாவது சொல்லி ஒரு சொத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சா நீங்கிடும். ஒரு மனைவியில் ஒரு சொத்து வந்துச்சு, அதில் பிரச்சனை இருக்குது, இன்னொருத்தர் பிரச்சனை பண்ணுறாங்க. இல்லை பூரியத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இன்ன வரைக்கும் அவங்க இன்னும் சரி வரல, அது பண்ணல, அதுக்கு என்ன கேஸ் முடியாமல் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை அனைத்துமே இப்போ முடிந்து ஒரு தீர்வு பெறும் வருடமாக இந்த 2025 வருடம் உங்களுக்கு மாறப்போகிறது. அதே போல் இந்த 2025 வருஷத்தில் உங்களுக்கு குருவும் சரி, சனி, ராகு, கேது இந்த 3 முக்கியமான கிரக பயிற்சி வருவதால் 3 கிரக பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பலத்தை தரார். உங்களுக்கு ஆயுள் பலம் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி உடல் தொந்தரவு இருந்திருக்கலாம், இப்போ ஆயுள் பலம் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி சுகர் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கலாம், சுகர் குறையவே இல்லைங்க, ப்ரெஷர் குறையவே இல்லைங்க, எங்களுக்கு இந்த பக்கவாதம் வந்த மாதிரி இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு நரம்பு தளர்ச்சி மாதிரி வந்துருச்சு அப்படின்னு ஒரு நோய் உள்ளவங்க எல்லாத்தையுமே இப்போலாம் நிவர்த்தி ஆகிடும். கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு நோயெல்லாம் குணமாகிடும். இந்த அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க எல்லாத்துக்கும் சிறப்பாக வந்துடும். இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் பார்வை குறைபாடு, இந்த கண்ணில் ஏற்கனவே புறா விழுந்துச்சு, இல்லை கண் அறுவை சிகிச்சை பண்ணுறது, அது எல்லாமே இப்போ நிறைவு பெற்று நல்லாயிருக்கும். அதுமாதிரி உடலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உஷ்ணம் குறைஞ்சிருக்காது, இப்போ உஷ்ணம் குறைஞ்சிரும். இப்போ அதுக்கு தகுந்தாற் போல் உங்கள் உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கும். அப்போ உணவு பழக்க வழக்கங்கள் இப்போ நல்லாவே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? கரெக்டான நேரத்தில் நீங்கள் உணவு எடுத்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு அன்பான மனைவி, அன்பான குழந்தைகள், அன்பான அப்பா அம்மா எல்லாமே உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க. அக்கம் பக்கத்தினார், கூட வேலை செய்கிறவங்க, நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கிற வகையில் நடந்துக்குவாங்கன்னு அர்த்தம். அப்போ சுற்றம், சூழம், நட்பு எல்லாமே, சமுதாயம் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அரசியல்வாதியாக கூட இருந்திருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு மேன்மை அடையாமல் அப்படியே எந்த ஒரு முன்னேற்றம் அடையாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் வருதோ இல்லாச்சும் ஒரு பண்ணாலும் அதில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதில் உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும், அதில் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ 2020 பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியான இருந்தாலும் சரி, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமா சரி, உங்களுக்கு எல்லாமே அனைத்திலுமே வெற்றி நடக்கும் வருடமாக இந்த 2025 வருடம் மாறப்போகிறது. உங்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாக விளங்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆஞ்சநேயரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருடத்திற்கு 2025 வருடம் ஆஞ்சநேயரை வழிபடுவது ரொம்ப நல்லது. வடமாலை சாத்தி படையல் போடுறது நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமாக கருதப்படுகின்றது. அப்போ 2025 வருடம் உங்களுக்கு நினைத்ததை நினைத்த நேரத்தில் நினைத்து காட்டும் வருடமாக மாறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.